அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் ஊழலை அம்பலப்படுத்தினால் அதற்கு பரிசாக கொலை மிரட்டல் வந்துவிடுகிறது. அறப்போர் இயக்கம் என்பது லஞ்சம் ஊழலை ஆர்டிஐ ஆதாரங்கள் ஆவணங்களோடு தொடர்ந்து அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கும் இயக்கமாகும். இந்த இயக்கம் ஏராளமான ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அதில் ஒன்றுதான் சமீபத்தில் வெளிச்சத்திற்கு வந்த மிகப்பெரிய நெல்லை கல்குவாரி ஊழல். நெல்லையில் ரூபாய் 700 கோடிக்கு மேல் கல்குவாரி ஊழல் நடந்திருப்பதாக அறப்போர் இயக்கம் கடந்த 22ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஆதாரங்களுடன் புகார் அளித்தது. தற்பொழுது நெல்லை கல்குவாரி ஊழல் வெளியீட்டுக்கு வெளிப்படையாக சமூக வலைதளத்தில் அறப்போர் ஒருங்கிணைப்பாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மிரட்டலை ஆளுங்கட்சியை சேர்ந்த பொன்குமார் என்பவர் விடுத்திருப்பதாக அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அந்த கொலை மிரட்டல் ஆளுங்கட்சி சார்பாக விடப்படவில்லை, குறிப்பிட்ட நபர் திமுகவில் இல்லை என ஆளுங்கட்சி தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நவீன் என்பவர் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமனிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. இது ஆன்லைன்ல இணையதளத்துல ஒருவர் இந்த திருப்பூர் சவுத்தோடைய டிஎம்கே ஐடி விங்னு சொல்லி குமார் அப்படின்ற ஒருவர், அந்த நபர் பேஸ்புக்ல நம்மளுடைய பதிவுல நம்ம இந்த 700 கோடி கல்குவாரி சட்டவிரோத மைனிங் பத்தி போட்டிருந்த ஒரு போஸ்ட்ல அவர் கீழே மிரட்டி இருந்தாரு. அதை பத்தி பேசி இருந்ததுல அவர் இது மாதிரி டாரஸ் வண்டி ஏத்தி பிரேக் பிடிக்காம போய் ஜெயராம் மேல ஏத்தினாதான் அது சரி வரும் அப்படின்ற மாதிரி. சோ அதுதான் அதை நாங்க ஒரு போலீஸ்லயே ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்திருக்கோம். ஓகே சார், அது ஆனா உங்க சைட்ல இருந்து இது டிஎம்கே பேரை அவமதிக்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க எக்ஸ் தளத்துலயும் முகநூல் பக்கத்துலயும் பொய்யான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போட்டதா விளக்கம் கொடுத்திருக்காங்களே சார், அது விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா அப்ப காவல்துறை அவங்களை கண்டுபிடிக்கணும்ல அந்த பர்சன். ஓகே சார், ஆமா அது மாதிரி பண்ணது யாரு அப்படிங்கறது. அப்ப அந்த மாதிரி பண்ணது யாருன்னுங்கறத காவல்துறைக்கு அதான் புகார் கொடுத்திருக்கிறோம்ல. இப்போ திமுக திருப்பூர் சவுத்தோடைய ஐடி விங் மெம்பர்னு போட்டிருக்கிறாரு அவரு. இப்ப ஒருவேளை அது இல்லைன்னா காவல்துறை அவரை புடிச்சு விசாரிக்கணும்ல. அது விசாரிச்சா ஆட்டோமேட்டிக்கா தெரிய போகுது அவர் டிஎம்கே ஐடி விங்கா இல்லையாங்கிறது. ஓகே சார், இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒருவேளை பொய் அக்கௌண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல என்ன சரி, நான் எதுவுமே இது பண்ண விரும்பல. அதுல நமக்கு என்ன உண்மைன்னு தெரியாத பட்சத்துல அவர் திமுக ஐடி விங் அவர் கிளைம் பண்ணிருக்கிறாரு அவருடைய அக்கௌண்ட்ல. அப்போ அதை நம்ம உண்மை பொய்ன்னு நம்ம இப்ப முடிவு பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அது காவல்துறை அவர் பிடிச்சு விசாரிக்கணும். அவரை பிடிச்சு விசாரிச்சாங்கன்னா தெரியும் அவர் யாரு, எதனால இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. ஏன்னா நாங்க வெளியிட்டதுல திருப்பூர்லயும் 100 கோடி ரூபாய் சட்டவிரோத மைனிங் பத்தி நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். திருநெல்வேலி அண்டு திருப்பூர் 2 சேர்த்துதான் வெளியிட்டு இருக்கிறோம். இவர் திருப்பூர்னு வேற போட்டிருக்கிறாரு. சோ அதனால அது யாரு என்ன யார் சார்பில் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்கிறாருங்கிறதையும் விசாரிக்கணும். ஓகே சார், இது மாதிரி கருத்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க, இதுக்கான நோக்கம் என்னவா சார் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இது ஆன்லைன்ல விடுக்கக்கூடிய ஒரு மிரட்டலா தான் நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி மிரட்டல் இந்த மாதிரி மிரட்டுவதன் மூலமா இந்த ஊழலை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. பத்தி நீங்க பேசக்கூடாது, அப்படி பேசினா இது மாதிரியான மிரட்டல்களை நாங்க விடுவோம், நாங்க இன்டைரக்டா சொல்ற மாதிரியான அந்த மாதிரியான ஒன்றாகத்தான் இதை பார்க்க. செய்தி சேகரிக்க சென்ற தனியார் செய்தி சேனலின் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது ஆளுங்கட்சியினர் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஊழலை வெளிக்கொண்டு வரும் ஊடகத்துறையின் மீது கொலைவெறி தாக்குதல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் கொலை மிரட்டல்களும் பஞ்சமில்லாத சூழல் நிலவி வருகிறது. மக்களுக்காக பணியாற்றும் இயக்கங்கள் மீதும் ஊடகத்துறையினர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்துபவர்கள் மீது கொலை மிரட்டல் விடுபவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஊடகவியலாளர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது.